நான் சிந்துக்கு வளகாப்பு நடத்த போறேன். நாங்க எல்லாரும் அங்க போறோம். நீ எங்க கூடயே வா. வந்து எல்லாரும் முன்னாடியும் அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. ஒருவேளை அவ உன்னை மன்னிச்சாலும் மன்னிக்கலாம். அப்பா, நான் எப்படிப்பா எல்லாரும் முன்னாடியும் அவ கால்ல போய் விழுகிறது? ஆமா, அவ கால்ல விழுந்து நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும். வேற வழி இல்ல. நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து என் புள்ளையா கௌரவமா வாழணும்னா இதை தவிர வேற வழியே கிடையாது. சரிப்பா, நீங்க சொல்ற மாதிரி அவ கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்டாலும் அவ என்ன மன்னிச்சு என் கூட வருவான்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஏற்கனவே அவ என்ன திட்டி அனுப்பிச்சதுதான் உங்களுக்கு தெரியுமே. அவ மன்னிப்பாளா மன்னிக்க மாட்டாளாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதுதான் உனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு. ஒரு வேளை அவ மன்னிச்சிட்டான்னா நீ அதிர்ஷ்டக்காரன் அப்படின்னு இந்த வீட்டுல வந்து கௌரவமா வாழலாம். இல்லன்னு வையே, நோ சான்ஸ். பொட்டிய கட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சார், செவதி உள்ள வாங்க. சொல்லுங்க செவந்தி. நம்ம நியூ ப்ராஜெக்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார். நீங்க படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணிட்டீங்கன்னா நான் நாளைக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ, என்ன செவந்தி, இத படிச்சு பார்க்கணுமா?